பிரம்மாண்ட ஆலயமாக மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்பிகை ஆலயம் விளங்குகிறதுங்க. அது மட்டுமின்றி அன்னையாகப்பட்டவள் கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்துக் கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்துக் கொண்டாள். பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களின் தீய செயல்களை அழிப்பதற்கும் நான் இவ்விடத்தில் நாகரூபமாகி இங்கேயே இருக்கின்றேன் என்று அருளாசி தந்து அமர்கிறாள். அன்னை அன்று உரைத்த வாக்கின்படி பக்தர்கள் சிலர் இன்றளவும் அந்த ஆலயத்தில் உள்ள புற்றில் இருந்து நாகப்பாம்பை பார்த்ததாக கூறுகின்றனர். இவ்வாறு அருள் திரு பங்காரு அடிகளாரை ஆட்கொண்ட அன்னை ஆதிபராசக்தியாகப்பட்டவள் பங்காரு அடிகளார் தம் ஆசிரியர் பணியை முடித்துவிட்டு முழு நேரமும் ஆலயத்திலே செலவிடுவாராம். அச்சமயம் அங்கு நடந்து செல்லும் மக்களையெல்லாம் அழைத்து அவர்களது எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என முக்காலத்தையும் கணித்து அருள்வாக்காக கூறுவாராம்.